கோவில்பட்டியிலேருந்து மைதீன்கிறவர் கேட்குறாரு. இதுவும் வந்து வரிசைப்படி உள்ள கேள்வி கிடையாது. இது வந்து கிட்டத்தில் உள்ள சென்ற வாரம் சொன்னதை ஒட்டி உள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இதை முன்னுரிமை எடுத்து சொல்ல வேண்டியா இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உயிர் பிராணியை அறுத்தாங்கன்னு சொன்னால் அல்லது பலியிட்டாங்கன்னு சொன்னான், அல்லாஹ் அல்லாத பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவருக்கு பலியிட்டாலும் சரி, அந்த உணவு ஹராமு. அது குர்ஆன் மூலமே சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அது எதுக்கு ஹராம்னா, உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் இல்லாத ஒரு பொருளை கடவுளுக்குன்னு ஒருத்தன் வந்து படையல் செய்கிறான்னு வைங்க, உயிரற்ற ஒரு பொருள், ஒரு தேங்காயை கொண்டே கடவுளுக்குன்னு அவனா என்னமோ செய்கிறான், அந்த தேங்காய் நமக்கு சாப்பிட ஹராம் ஆகுமானா ஹராம் ஆகாது. ஆகும் என்று நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் அந்த சட்டம். உயிரற்றவைகள் அவன் படையல் செஞ்சான், பூஜை செஞ்சாங்கிறது அது இஸ்லாத்தில் இல்லைங்கிறத நம்ம ரமலான் மாதத்தில் அதை விளக்கிட்டோம். தனியாக ஒரு 2.5 மணி நேரம் கொண்ட தொகுப்பாக வேறு அந்த வீடியோவை நம்ம ஃபேஸ்புக்லேயும் வெளியிட்ருக்குறோம், யூடியூப்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்ருக்குறோம், முழு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது ஒரு விஷயமாச்சா. அது போக சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அது ரெண்டையும் இணைச்சி தான் இவர் கேள்வி கேட்குறாரு. சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கோயிலில் உள்ள அந்த கோபுரத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க கூப்பிட்றாங்க, அதை தொழிலாக நான் செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அது எப்படிங்க சிறுக்கான ஒரு காரியமாக இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் பெயிண்ட் அடித்து எப்படி துணை செய்கிறீங்க, அது மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னோம். இது ரெண்டும் முரண்பாடாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு பூஜை செஞ்சால் சாப்பிட்லாங்கிறீங்க, அப்புறமேல்கிட்ட இந்த பூஜை செஞ்ச பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்டால் வேணாங்கிறீங்க, அதையும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு முரணாக இருக்குன்னு கேட்குறாரு. முரணாவெலாம் கிடையாது, உங்கள் புரிதலில் உள்ள கோளாறுனால அது முரணாக தெரிகிறது. தீமைக்கு துணை செய்தல்ங்கிற வகையில் தான் ஒரு விஷயத்தை நம்ம கூடாதுங்கிறோம். இப்போ ஒரு பூஜை செய்கிற ஒரு பொருளை கொண்டு என்கிட்ட தர்றாரு, நான் தீமைக்கு துணையாக செஞ்சேன், பூஜைக்கு துணை செஞ்சேனா, அதை வாங்கி கொண்டே கொடுத்தனா, பூஜைங்கிற அந்த காரியம் செய்வதற்கு துணையாக இருப்பது, நான் துணையாக அவனால் செஞ்சு முடிச்சு விட்டான், என்னுடைய துணை இல்லாமலேயே அந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சிட்டான், முடிச்சுட்டு என்கிட்ட கொண்டாந்து தர்றான். அதை வாங்கி கொண்டது பூஜைக்கு துணை செஞ்சது. அப்படி அவன் பூஜைக்கு நான் துணை செய்யலையே, அவன் பூஜை எனக்கு முந்தைய தரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டானே, அவன் அந்த காரியத்தை என் தயவு இல்லாமலே என் உதவி இல்லாமலே அவன் செஞ்சு முடிச்சிட்டான். பூஜை செஞ்சு முடித்த பிறகு எனக்கு கொண்டாந்து தர்றான். இதில் வந்து தீமைக்கு துணை செஞ்சேன்னு இப்படி வரும், தீமைக்கு நான் துணையே செய்யலையே, அந்த தீமையை அவன் செஞ்சு அவனில் செஞ்சான், செஞ்சு முடித்த பிறகு தர்றான். தீமைக்கே துணை செஞ்சு உங்கள் உதவியை கொண்டு தான் அந்த காரியம் நடந்திருக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கிற விஷயம் என்ன, அந்த தீமைக்கு நீங்கள் துணையே செய்கிறீங்க, நீங்களே அந்த காரியத்தை செய்கிறீங்க. அப்போ நீங்களே அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டாந்து உங்கள்கிட்ட தருவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது எப்படி முரணாகும்? சம்மந்தமில்லாத ஒன்றை சம்மந்தப்படுத்திக்கிட்டு என்ன செய்ய புரியுறீங்க, முரண்டா எப்படி வரும்? தீமைக்கு துணை செய்தல்ங்கிற அடிப்படையில் தான் சில விஷயங்களை மார்க்கம் தடை செஞ்சுருக்குது. நீங்கள் காவிரி ஆற்றுல வந்து தண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். உங்கள் கருத்துப்படிங்கன்னு கேட்டால் அதுக்கு தான் பூஜை செஞ்சு தான் தண்ணியை திறக்கிறாங்க. குடிச்சிங்கன்னா பூஜைக்கு துணை செஞ்சு ஆகுமா? பூஜைக்கு நீங்கள் துணை செய்யலாம், அவன் பூஜை ஏற்கனவே செஞ்சு